வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 3 முதல் 7 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் தியானிக்கலாம். வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக நான் மக்கதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராய் இருக்க விரும்புகிறார்கள். கள்ளப்போதகர்களை பாருங்கள், அவர்களிடத்திலே நற்செய்தி இல்லை. அவர்களுடைய உபதேசம் வேற்றுமையான உபதேசம். கட்டுக்கதைகளை, முடிவில்லாத வம்ச வரலாறுகளை அவர்கள் போதிக்கிறார்கள். பொதுவாக பாருங்களேன், கள்ளப்போதனைகளை கொண்டு வருபவர்கள் பதில்களை கூற மாட்டார்கள். கேள்விகளைத்தான் எழுப்பிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களில் சிலர்தான் சபையில் பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள். வேற்றுமையான உபதேசங்களை அவர்கள் போதித்திருக்கிறார்கள். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு கட்டளையிட்டு, அப்பேற்பட்டவர்களை நீ விலக்கிவிட்டு சரியான போதகர்களை, சரியான பொறுப்பில் இருக்கிறவர்களை நீ ஏற்படுத்து என்று சொல்லும் முகமாக இந்த நிருபத்திலே காரியங்களை குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இங்கே சொல்லப்படுகிற வேற்றுமையான உபதேசம் எது என்று பார்த்தால், அவர்கள் கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் பேசுகிறார்கள். எதை குறிக்கிறது? அவர்கள் யூத மார்க்கத்து அமைந்த அவர்களுடைய வம்ச வரலாறுகளை முக்கியப்படுத்துகிறார்கள். யூத மார்க்கத்து அமைந்த சில கட்டுக்கதைகளை, யூத மார்க்கத்துக்கு தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம் தேவனால் அருளப்பட்டிருந்தாலும் அதை சார்ந்து பல கட்டுக்கதைகளை பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பலர் சேர்த்து விட்டிருக்கிறார்கள். அதனாலே பல மக்கள் எழும்பி இப்பேற்பட்ட காரியங்களை போதனைகளாக போதித்து கொண்டிருந்திருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சிலரும் கூட இப்பேற்பட்ட யூத மார்க்கத்து அமைந்த சில கட்டுக்கதைகளை, மற்றவர்களால் திரித்து கூறப்பட்டவைகளை, வம்ச வரலாறுகளை, நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை முதன்மைப்படுத்தி பேசக்கூடியவர்களாக இருந்திருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கலாம். அப்பேற்பட்ட காரியங்களை அவர்கள் போதியாதபடிக்கு நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக என்று சொல்லுகிறார். இந்த கட்டளையிடும் பொருட்டாக என்ற வார்த்தை இராணுவத்திலே பயன்படுத்துகிறதுக்கு இணையான ஒரு வார்த்தை. எப்படி அங்கே மேலதிகாரியின் கட்டளையை அவர்கள் கீழே பணியாற்றுகிறவர்கள் உண்மையாய் நிறைவேற்ற வேண்டுமோ, அதே போலதான் இங்கே பவுலும் பயன்படுத்துகிறார். ஏனென்றால் அதிகாரி யார்? நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் எனக்கு அதை கட்டளை கொடுத்தார், நான் அதை உனக்கு கட்டளையாக கொடுக்கிறேன், எனவே நீ அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். சத்தியம் பவுல் வசம் ஒப்படைக்கப்பட்டது. பவுல் அதை பலருக்கு போதித்திருக்கிறார். புறஜாதியாருக்கு குறிப்பிட்ட ஒரு அப்போஸ்தலனாக சுவிசேஷத்தை எடுத்துச் சென்றிருக்கிறார். அதை தீமோத்தேயுவிடமும் ஒப்பு கொடுத்தார். தீமோத்தேயு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள பவுலின் பிரசங்கம் காரணமாக அமைந்தது. பின்னர் தீமோத்தேயுவை உடன் ஊழியராக ஏற்படுத்துகிறார். அதன் பிறகு தீமோத்தேயு வசம் போதனைகளை கொடுத்து, நீ இப்படியாக சபையை நடத்து என்று அவரோடு கூட இருந்து அவரை போதித்து வழிநடத்தின பவுல் இப்பொழுது வேறு இடங்களுக்கு சென்ற பிறகு தீமோத்தேயுவுக்கு அவர் குறிப்பிட்டு எழுதுகிற காரியம் என்ன? நீ இப்பேற்பட்ட காரியத்தை நிறைவேற்று என்று சொல்லுகிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற புதிதான கற்பனை என்னவென்றால், சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நமக்கு நல் மனசாட்சி இருக்க வேண்டும். தவறு செய்யும் போது நம்மை குற்றப்படுத்தவும், சரியானதை செய்கையில் அதனை அங்கீகரிப்பதும் நம்முடைய ஒரு மனசாட்சி தான். அந்த மனசாட்சி நல் மனசாட்சியாக இல்லாதபடிக்கு, நல்ல ஒரு நியாயாதிபதியாக இல்லாதபடிக்கு மாற்றி பேசுகிற ஒன்றாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் அது எதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது? சுத்தமான இருதயத்தோடும் மாயமற்ற விசுவாசத்தோடும் இணைக்கப்பட்டு அதனால் பிறக்கிற அன்பே என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவத்தின் அடிப்படை சத்தியமே
அன்பு, விசுவாசம், அதோடு கூட சுத்தமான இருதயத்தை கொண்டவர்களாய் வாழ வேண்டும். எனக்கு அன்பான ஃபீபா நேயர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த நாளை தேவன் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9450585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.